ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோடி டேனி சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா QR கோட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லே உங்களுக்கான ஒரு இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா QR கோட் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரிப்பல்ட்ன்றது ஒரு ஆப்பு கிடையாது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து ஆட் பண்ண சொல்லிச்சு. ஸோ அதை ஆட் பண்ணனால எனக்கு வந்து இப்படி காமிக்கிது. ஸோ அது வந்து ஒரு ஆப் கிடையாது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் வந்து லாகின் பண்ண சொல்லும். ஸோ நான் ஆல்ரெடி கூகுளில் லாகின் பண்ணி ஃபைல் நேம் வந்து QRன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேட்டாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கில் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் ஃபைலில் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட் QR கோடு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா QR கோடு பண்ணுறதுக்காக QR கோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கொடுக்கணும். லிங்க் ஃபார் வெப்சைட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ வெப்சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இல்லை தான் டேட்டா இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்புட் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன கிளிப் போர்டில் வந்து காப்பியாக இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் டபுள் கொட்டேஷன் அண்ட் தென் இப்போ என்ட்ரு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட QR கோடு உள்ள டேட்டா. ஸோ இந்த டேட்டாவிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிரியேட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் QR கோட். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து QR கோடு வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ QR கோடு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அதே சமயம் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இது கொடுக்க போகிறோம். ஸோ QR.code. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம QR கோடை வந்து இப்போ நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ QRCODE அப்படின்னு வரும். ஸோ QRCODE இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேப்ஸில் வந்து QR கோடுன்னு போடலாம். ஸோ QR ஒரு C வரும். ஸோ QR கோடுன்னு இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய QR கோடை வந்து இப்போ நான் வந்து டிஃபைன் பண்ண போகிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ QR கோடு வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் வெர்ஷன் QR கோடுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1 கொடுக்குறேன். ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட சைஸு. ஸோ ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும் QR கோடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய பேனரில் போடுறீங்கன்னா ஸோ அந்த பேனரில் உள்ள ஒரு பர்டிகுலர் பிளேஸில் போடுவீங்க. ஸோ அதுக்கு ஒரு சைஸ். இல்லை நான் நார்மலாக செவத்தில் ஓட்டுறேன். ஸோ சின்னதாக இருந்தால் போடணும், அதுக்கு ஒரு சைஸ். ஸோ இப்போ என்னோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸோட சைஸ் வந்து கொடுக்குறேன். ஈக்குவல் டு 10. எதுக்கு வந்து நான் பாக்ஸோட சைஸ் 10ன்னு கொடுக்குறேன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸு கரெக்டாக அந்த ஸ்கொயர் வந்து என்ன சைஸில் இருக்கணுன்றது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அண்ட் தென் இப்போ என்ட்ரு. ஸோ என்னோடய பாக்ஸ் சைஸ் வந்து சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பார்டர். ஸோ அந்த பார்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுக்கும் அந்த QR கோடுக்கும் நடுவில் உள்ள இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்னு சொல்கிறோம் இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அதை க்ரியேட் பண்ணதுன்னா வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேட்டா. ஸோ இந்த சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய QR கோடு வந்து இப்போ வந்து வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடம். ஸோ கமா போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்கணும்ட்டு. அடுத்து லைன் நம்பர் 9ல் வந்து நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ லோட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வந்து லைன் நம்பர் 9ல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ QR.add data. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் டேட்டா. ஸோ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் இருக்குன்னா இன்புட் டேட்டா தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இன்புட் டேட்டான்னு கொடுத்துருப்போம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது. ஸோ இன்புட் டேட்டா அண்ட் தென் ஒரு என்ட்ரு. ஸோ அந்த என்ட்ரில் வந்து பார்த்திங்கன்னா QR.make. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த லிங்க் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ரன் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த லிங்க் இருக்கான்ற செக் பண்ணுறதுக்காக ஸோ ஃபிட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இது எதுக்காக கொடுக்குறேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்க QR கோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரன் ஆகணும்.
ஸோ நான் இப்போ QR கோடுக்கு முன்னாடி அந்த லிங்க் அந்த லிங்க் கொடுத்துருக்கோம்ல இன்புட் டேட்டா. ஸோ அந்த லிங்க் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரன் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜ் சொல்லிடலாம். ஸோ இமேஜ் ஈக்குவல் டு ஸ்பேஸ் ஈக்குவல் டு அண்ட் தென் இப்போ இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா QR.code. ஸோ QR.make image. ஸோ வந்து பார்த்திங்கன்னா QR.make make underscore image. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக தான் வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமேஜ்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலரில் இருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ஃபில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு QR கோட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் தான் இருக்கணும்னு வந்து சொல்லிடுறேன். ஸோ பிளாக். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக்கில் இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காமா அதோட பேக்ரவுண்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இருக்கணும். ஸோ பேக் அண்டர்ஸ்கோர் கலர். ஸோ எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒயிட்டில் இருக்கணும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டுன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி சேவ் ஆகணும் வந்து சொல்லணும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி சேவ் ஆகணும் வந்து சொல்லணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா image.save. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சேவ் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா image.save. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி சேவ் ஆகணும்னா ஸோ image.save. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா image.save. ஸோ இப்படி தான் சேவ் ஆகணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் வந்து சொல்லிடலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா QRCODE 01. ஸோ இந்த மாதிரி ஃபைல் தான். என்ன ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா PNG ஃபார்மேட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா JPEGல டவுன்லோட் பண்ணுங்கள். சேவ் பண்ணுறீங்கனாலும் JPEGல சேவ் பண்ணலாம், இல்லைன்னா PNGயில் சேவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து PNGயில் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12 லைன்ஸ் கோட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு QR கோட் ரெடி பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல்ஸில் போய் அந்த QR கோடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸோ அந்த QR கோடுக்கான லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ஸ்டாப் கொடுத்துட்டேன். திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் நிறைய டவுன்லோட் ஆகும். ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை வந்து புதுசாக செலக்ட் ஆல் போயிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஸோ நான் இவ்வளோ நேரம் இது பண்ணனால வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து போயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ சரி, இப்போ ஸ்பேஸ் கொடுத்தனால எனக்கு போயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி அதை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து காப்பி பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ அந்த ஃபைலை. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைலு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ரன் ஆகிட்டு இருக்காது. இப்போ திரும்பி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எனக்கு இன்னும் இது வந்து இதாகிட்டுருக்கு. நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ திரும்பி நான் ரீலாகின் பண்ணுறேன். ஸோ இது மொபைலில் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி வருது. அதுவே நீங்கள் ஒரு பிசியில் ஒரு டெஸ்க்டாப்பில் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள்லாம் வராது. ஸோ உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட், ஸோ ஆப் டெவலப்மெண்ட், ஸோ கம்பைலர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் கனெக்டர்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து லிங்க்கு ஃபைல் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுத்துட்றேன். இந்த சைடில் உள்ள ஃபைல்ஸ் அந்த இடத்த மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆனால் உங்களுக்கு வந்து டக்குன்னு தெரியும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகுது. ஸோ லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜர் ஃபைல்னு சொல்லிட்டு நிறைய டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு QR கோடும் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் ஆகிட்டா எப்படி காமிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சதே தெரிய மாட்டேங்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் கம்ப்ளீட்டட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சதை வந்து காமிக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம்
முடிஞ்சிருச்சு இந்த ப்ராசஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ திரும்பி நம்ம வந்து ரன் பண்ணலாம். முடிஞ்சால் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு கீழே முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் திரும்பி உங்களுக்கு முன்னாடி ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு QR கோட் வந்து அது சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எனக்கு கம்ப்ளீட்டட்னு வந்துருச்சு. ஓகே, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து QR கோட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, ஸோ அந்த பார்டர் சைஸ் வந்து 5 இருக்கணும். ஸோ சுற்றிலும் அந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் பாக்ஸ் டோட்டலாக சைஸ் வந்து 10 கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜில் இருக்கணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட QR கோட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயிக்காக நீங்களே செய்யலாம். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.